ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. பிசிஓடி வெயிட் லாஸ் சீரிஸ் vlog பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்தலாம் வாங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் ஒரு 300 கிராம் கூட காமிக்குது. வேற ஒன்றும் இல்லை, நேற்று நல்லா ரைஸ் 2 தடவை சாப்பிட்டுட்டேன். ஸோ ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து வெயிட் போட்ட மாதிரி தான் தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அடுத்தடுத்து நம்ம எக்ஸசைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதும் டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரி வாங்க இப்போ விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் எப்பயும் போல எந்திரிச்சது அப்படின்றது 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் தான் எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து காலையில் எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணல. ஏன்னா வீடியோ ஒன்றுமே எடிட் பண்ணுறவங்க தான் எடிட் பண்ண போகிறேன். அதனால் உட்காந்து இன்றைக்கி எடிட் பண்ணிவிட்டு நிதிஷ்கார இன்றைக்கி ஸ்கூல், அதனால் 7:30க்கு போவான். அதனால் 5 to 6 எடிட்டிங் ஒர்க்கு தான். 6 மணிக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பிச்சிருவான். நிதிஷ்க்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன கட்டுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே அவன் ஸ்கூலுக்கு போனான். லஞ்ச் கட்டிட்டு போகிறாரு. ஃபுல் டே 7:30 to 3 o'clock வரைக்கும். சாதம், வடித்த சாதமும் சுண்டல் குழம்பு ஊற்றி பிணைஞ்சிருக்கேன். ரொம்ப சூடாகவும் வைக்காமல் உதிரியாக வச்சோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. நல்லா குழம்பு நிறையா ஊற்றி. அதுக்கப்புறம் வெஞ்சனம் அப்படின்றது பீட்ரூட் பொரியலும் புடலங்காய் பொரியல், இது 2 தான் வச்சுருக்கேன். ஸோ 7:20க்கு கிளம்பிடுவான் நிதிஷ். ரொம்ப நாள் கழிச்சு நிதிஷ் ஸ்கூல் கிளம்பிட்டாரு. ரொம்ப ஜாலியாக அனுப்பி வச்சான். ஸோ பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா அவங்க வேலையை பார்க்க கரெக்டாக கிளம்பிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிடலாம். ஸோ வீட்டு வேலையும் செஞ்சாலும் அதே நேரத்தில் எக்ஸசைஸும் 2 டைம் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மாதிரி இருக்கும். என்னதான் பசங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணாலும் நேரில் போய் ஸ்கூலில் படிக்கிறது என்ஜாய் பண்ணுறது ரொம்ப முக்கியம். காலையில் டிஃபனாக நான் எடுக்கிறது மணி வந்து 8:45 ஆகுது. தோசை தான், சிறுதானிய அரிசியில் செஞ்ச தோசை. ஒரு தோசை ஊத்தாப்ப மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புடலங்காய் திருகி 3 போட்டு செஞ்சுருக்கேன். சுண்டல் குழம்பு, எப்பயும் போல் முளைக்கட்டின பச்சைப்பயிறு, பாதாம் பருப்பு, அத்திப்பழம், கருப்புலந்த திராட்சை எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது நான் இதாக எடுக்கிறேன். இது வந்து சின்ன தட்டு தான். ஸோ பார்க்க வந்து நம்ம நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். காலையில் 10 மணிக்கு நான் சைக்கிளிங் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட பண்ணியிருப்பான். ஸோ கலோரி பேனிங் அப்படின்றது ஒரு 300 கலோரி கிட்ட வந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ண மாட்டேன், ஸ்லோவாகவும் பண்ண மாட்டேன், மீடியமாக பண்ணுவேன். ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக பண்ணுவேன். அந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணி பண்ணுறது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா இதில் பண்ணும்போது வார்ம் அப் கூல் டவுன் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சைக்கிளிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணி தான் ஆகணும். எப்பயும் பண்ணுற வார்ம் அப் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். காலையில் வாக்கிங் போல், அதுக்கு போல் இன்றைக்கி காலையில் வந்து சைக்கிளிங் 1 hour முடிச்சிட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக கமலா ஆரஞ்சு தான் ஜூஸ் போட போகிறேன். ஸோ கமலா ஆரஞ்சு ஜூஸ் போடுறது நீங்கள் எப்படிக்கா போடுவீங்க, ரொம்ப புளிக்குது, புளிக்காமல் எப்படி போடுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து பிலிப்ஸ் இந்த ஜூஸ் மேக்கர் வச்சு தான் போடுவேன். ஸோ இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கீழே லிங்க் தரேன். எனக்கும் நிதிஷ் அப்பாவுக்கும் சேர்ந்து ஆளுக்கு 3 பழம் அப்படின்ற கணக்குக்கு சின்ன பழமாக தான் இருந்தது. 6 பழம் எடுத்திருந்தேன். ஏன்னா கிலோ வந்து 60 ரூபாயோ என்னமோ தான் வாங்கியிருந்தேன். கமலா ஆரஞ்சு நல்லா பழுத்துருச்சு. அதனால சரி ஜூஸாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். இந்த மாதிரி போட்டுட்டா உங்களுக்கு பழம் வந்து கமலா ஆரஞ்சு புளிக்காது. நல்லா ரொம்ப இனிப்பாக இருக்காது. ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு இனிப்பாக தான் இருக்கும். எந்த விதமான சுகருமே இதில் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ 6 பழம் பிழிஞ்சிட்டு வந்ததில் மீதி வடிகட்டிடுவேன். ஜல்லடையை வச்சு வடிகட்டி தான் எடுக்கிறது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடைசியாக மீதி இருக்கிறதையும் வடிகட்டி எடுத்துடுவேன். 6 பழம் பிழிஞ்சதில் ஆளுக்கு ஒரு அரை கிளாஸ் தான் வந்திருக்கு. எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே நாங்கள் குடிச்சிடுவோம். இதில் எந்த விதமான கசப்பும் இருக்காது, அது மாதிரி ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது கமலா ஆரஞ்சு ஜூஸ் தான். இன்றைக்கி நான் ஜூஸ் குடித்தது அப்படின்றது 11:30க்கு தான் குடித்தேன். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுல சம்திங் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அதிலே உட்காந்துட்டேன். வீடியோ போட்டது 12 மணி ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து வீடு தூக்குற வேலை, திங்கக்கிழமை அப்படின்னாலே வீடு துடைக்கிறது, பாத்ரூம் கழுவுற வேலை இருக்கும். ஒரு வாரம் என்ன பண்ணுவேன், சுவிட்ச் போர்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். ஒரு வாரம் வந்து வீட்டில் லைட்டாக அந்த விளக்குமாரை வச்சே ஒற்றை அடிச்சிடுவேன். இந்த வாரம் வந்து வீட்டில் ஒற்றை தான் அடிக்கிறது. வெளியிலேருந்து வர டஸ்ட்டு சேரதான் செய்யும். அதனால் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கரெக்டாக அடிச்சிடுவேன் திங்கக்கிழமை. ஆனால் ஹாலில் 2 ரூமு, கிச்சனு, பாத்ரூம், பால்கனி எல்லா இடமும் ஒற்றை அடிக்கவே ஒரு 1/2 மணி நேரம் to 3/4 மணி நேரம் ஆச்சு. வீடை தூத்துட்டு நான் குளிக்க போயிட்டேன். கரெக்டாக மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடு துடைக்க ஆரம்பிக்கணும். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆகுது. இன்றைக்கி நான் எடுக்கிறது பொரியல் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். இது கூட குக்கும்பர், ஒரு பெரிய குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒன்று எடுத்துக்குவா. ஸோ பீட்ரூட் பொரியல் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல். இது நல்ல பவுல் நிறையா தான் இருக்கும், பெரிய பவுல் தான். பீட்ரூட் வந்து பிசிஓடி இருக்கும்போது எடுக்கலாமான்னு கேட்டால் டெய்லி எடுக்க வேணாம், வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பீட்ரூட் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ரேராக எடுக்கிறது ஓகே. டெய்லி ஜூஸாவோ இல்லை, ஸோ ரொம்ப டெய்லி எடுக்க வேணாம். நீங்கள் ஜூஸ் போடுறீங்க, எனக்கு டெய்லி ஜூஸ் போடணும் அப்படி ஒரு பீட்ரூட் எடுத்தீங்கன்னா அதை 4 கட் பண்ணி 4 நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பொரியல் எடுக்கிறேன், ப்ளஸ் இது கூட சேர்ந்து ஒரு குக்கும்பர் எடுத்துக்குவேன். சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மணி 1:30 இருக்கும். அது 1:30க்கு மேலே தான் வீடு வந்து துடைக்க ஆரம்பித்தேன். நல்லா மாஃபிங் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். நான் நல்லா மெதுவாக தான் பண்ணுவேன். ஒவ்வொரு இடமா 2 தடவை மாஃபிங் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்.
மார்க்கிங் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வர மணி 2:30 ஆயிடுச்சு. அப்போ 3 மணிக்கு நிதிஷ் ஸ்கூல் விட்ருவாங்க. கூப்பிட்டு வர டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக இருக்கிறது சுக்குமல்லி காஃபி. ஒரு சின்ன கப்புக்கு இது ஒரு 150 ml தான் வரும். நல்லா டார்க்காக இருக்கு இல்லையா, வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா கருப்பட்டி கொஞ்சமாக கருப்பட்டி போட்டிருப்பேன் ஒரு பீஸ் அளவுக்கு. அதுக்கப்புறம் பச்சை வாழைப்பழம் ஒன்று, அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. வேர்க்கடலை கொஞ்சோண்டு, பட்டாணி கொஞ்சோண்டு இதான் எடுக்கிறேன். ஸோ வெயிட் லாஸில் சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. தைராய்டு இருக்கவங்க, பிசிஓடி இருக்கவங்க, நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கோங்களேன், ரொம்ப நல்லது. இதில் வந்து சுக்கு இல்லைன்னா இஞ்சி போட்டுக்கலாம், பிளாக் காஃபி போட்டுக்கலாம், பிளாக் டீ அந்த மாதிரி போட்டுக்கலாம் எதுனாலும். பட் ஆனால் ஒயிட் சுகரோ வெல்லம் அந்த மாதிரி எதுவும் போட்டுக்க தேவையில்லை. நான் அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும்போது நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இல்லைன்னா எதுவுமே சேர்க்காம அப்படியே குடிங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சுக்குமல்லி காஃபி குடிக்கும்போது சில பேர்த்துக்கு அடுத்த 1/2 ஹவரில் செம்மையாக பசிக்குதுக்கா, இல்லைன்னா ஒரு மாதிரி விக்கல் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று சுக்காது இஞ்சியாவது அதிகமாக போடுறது, அதுக்கப்புறம் ரொம்ப சூடாக குடிக்குது. நம்மளால் ஒரு அளவுக்கு தான் சூடாக குடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு மேலே கொஞ்சம் சூடாக குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குடிக்கும்போது சில பேர் அப்படியே விற்கும் தொண்டை. அந்த மாதிரி குடிச்சிடாதீங்க, ஒரு மிதமான சூட்டில் குடிங்க. அப்படி இந்த மாதிரி குடிச்ச ஒரு 1/2 மணி நேரத்தில் பசிக்குது அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணலாம், வாழைப்பழம் எடுத்துக்கிறது, இல்லைன்னா வேர்க்கடலை, அந்த மாதிரி பட்டாணி, அந்த மாதிரி பொட்டுக்கடலை, அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க, பசிக்காது. சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, போதுமானது, ரொம்ப எடுக்காதீங்க. ஈவினிங்கில் எடுத்துக்கோங்க 4 மணிக்கு. நைட்டு டிஃபன் இன்றைக்கி எடுக்கிற டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. என்ன லேட் அப்படின்னா, நிதிஷோட ஸ்கேட்டிங் கிளாஸ் முடியவே மணி 7 ஆயிடுச்சு. 6:30க்கு முடிய வேண்டிய கிளாஸ் இப்போ டைமிங் மாற்றி 6 ஆக்கிட்டாங்க. ஸோ நைட்டு டிஃபனாக எடுக்கிறது சிறுதானிய அரிசி தோசை தான். இந்த தோசை மாவு காலி பண்ணிடணுன்றதுக்காக இன்றைக்கே எடுத்துட்டேன், இல்லைன்னா நாளைக்குனா ரொம்ப புளிச்சிரும். அதனால தான் இன்றைக்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ராத்திரிக்கு ஒரே ஒரு தோசை, எண்ணெய் ஊற்றாமல் ஒரு தோசை, நல்லா நிறையா சின்ன வெங்காயம் போட்டு சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு கொஞ்சோண்டு. இது வந்து மிளகாப்பொடி, வீட்டு மிளகாப்பொடி இருக்கும் இல்லையா, அதில் வந்து வெள்ளைப்பூடு தட்டி போட்டு நல்லெண்ணெய் பச்சையாக ஊற்றி சாப்பிடுவான். இது எத்தனை பேர் சாப்பிடுவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். வீட்டு மிளகாப்பொடி, வெள்ளைப்பூடு பொடிசாக கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், எல்லாமே பச்சையாக சாப்பிட்றது தான். ஸோ நைட்டு டிஃபனாக எடுக்கிறது தோசை தான். நைட்டு மணி வந்து 8:30 இருக்கும். நான் எடுத்துக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுத்துக்கிறேன். ஸோ நிதிஷ்க்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால, அதுவும் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், ஃபுல்லாக உட்காந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பசங்க 6th வந்துட்டாங்க அப்படின்னா கூட சிலபஸ் அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம உட்காந்து கூட ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க டார்கெட் பண்ணுற மார்க்கெல்லாம் வாங்க முடியுது. இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. பசங்களுக்கு அட்லீஸ்ட் எக்ஸாம் அப்போயாவது அவங்க பக்கத்தில் நம்ம ஃபுல்லாக உட்கார மாதிரி தான் ஆயிடுது. மீதி நாள்லாம் அவனே வந்து மேனேஜ் பண்ணிக்குவான், தெரியல அப்படின்னா வந்து கேட்பான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சாயந்தரம் ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்தது மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே சாப்பிட்டுட்டு உடனே உட்காந்துட்டா 8 மணிக்கு படிக்கிறதுக்கு. நான் மெதுவாக லாஸ்ட்டாக கடைசியாக எடுத்துக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுத்துக்கிறேன். ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சிட்டு அடுத்து ஒரு 1 ஹவர் வேணா ஒரு 9:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் 10 மணிக்கு வந்து படுத்துருவோம். ரொம்ப டயர்டாக இன்றைக்கி ஃபீல் பண்ணுறோம். 10 மணிக்கெலாம் படுத்தா தான் காலையில் ஒரு சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். மெயினாக சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக ராத்திரி பாடுங்க, அதான் மெயின் கண்டிஷன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களே கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாம்.